நீஃப்லி மலையா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் தக் லைஃப். உண்மையாக ரொம்ப எதிர்ப்புகளுக்கு இடையே வெளியே வந்திருக்கிற படம் தான் தக் லைஃப். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாயகன் கமலஹாசனும் மணிரத்னமும் இணைந்து ஒரு சூப்பர் டூப்பர் இன்னைக்கு வரையும் நாயகன் பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், நாங்கள் டக்குன்னு என்னடா அப்படின்னு யோசித்தேன். சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வந்துட்டீங்க அப்படின்ட்டு. இல்லை, அந்த மாதிரி இன்றைக்கி வரையும் பாருங்கள், எவ்வளோ எத்தனை வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன், ஒரு 29-30 வருஷம். ஆனால் இன்றைக்கி வரையும் நாயகன் நம்ம பேசின்னு தான் இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு படம் அது. நாயகன் இதுலேயும் கமல் தான் நாயகன், மணிரத்னம் தான் இயக்குனர். அது இல்லாமல் சிம்புவும் இன்னொரு நாயகராக இருந்திருக்காரு. சிம்பு மட்டும் இல்லை, நாசர் கூட ஒரு நாயகர் தான். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு அருமையான கதை, அதை எடுத்த விதம் தான் கொஞ்சம் முன்ன பின்ன எதோ போட்டு சில இடம்லாம் நல்லா இருக்குது, சில இடம்லாம் என்னமோ ஏன் இதெல்லாம் அப்படின்னு தோணுது. அதுதான் அந்த தக் லைஃப். ஒருவேளை பேர் காரணமாக என்னன்னு தெரியல. தக் லைஃப்னா ஒரு குண்டாஸ் வாழ்க்கை, ரவுடிஸ் வாழ்க்கை. ஆமாம், அந்த மாதிரி படத்தில் கேங்ஸ்டர்ஸ் வாழ்க்கை. ஒருவேளை அப்படியே நினச்சிட்டு படமே இப்படி தானே பண்ணலாம் அப்படின்னு. எதுக்காக இவங்க வந்து கேங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, யாரெல்லாம் அடிக்கிறாங்க, என்ன பிஸ்னஸை இலக்கு. இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் யாராவது வீடு கட்டினா அங்கே உள்ள புந்து எங்களுக்கு இவ்வளோ கட்டிங் கொடுங்கன்னு கேட்குற கேங்ஸ்டர்ஸை பார்த்துருக்கோம். கஞ்சா அப்படின்னு இது மாதுன்னு கடத்துற பார்த்துருக்கோம், மாது கடத்துறவங்கள பார்த்துருக்கோம். இப்படி பெரிய ஐடி நிறுவனங்கள் இங்கே வருதுன்னா எங்களுக்கு இவ்வளோ கட்டிங் பணம் மோசடி பண்ணுறதை பார்த்துருக்கோம். இவங்கெல்லாம் எதுக்கு தாதா ஆனாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க. அவர் வந்து ஒரு பழஞ்ச வீட்டுக்குள்ளார போகிறாரு, அங்கே பேப்பர் போடுற பசங்க அவங்க அப்பா, அதில் அப்பா 2 குரூப்புக்கு இடையில வார் நடக்குது. போலீஸ்க்கும் கமல் கடையிலுமா இல்லை இப்போ 2 குரூப்புக்கு இடையில தான் நினைக்கிறேன். போலீஸ் சொல்கிறாங்க. அங்கே சின்ன வயசுலேயே அப்பாவை இழந்துடுறாரு சிம்பு. அவர் இப்போ அப்பா பேப்பர் போடுறாரு, ஆனால் உள்ளேருந்து துப்பாக்கி சுட்டு செத்து போயிடுறாரு. இந்த பக்கம் சிம்புவோட தங்கச்சி அந்த பக்கம் பிரிஞ்சு போயிடுது, இந்த பக்கம் இவர் வந்துடுறாரு. இப்போ கமல் தூக்கிட்டு வந்து அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு தூக்கிட்டு வர்றப்பயே ஒரு போலீஸ்காரன் கமலை மறிக்கிறாப்புல. இந்த பையனையே கவசமாக பயன்படுத்தி இன்னிலேருந்து நீ தான் என் கவசம் அப்படின்னு சொல்கிறாரு. கூப்பிட்டு போய் அவங்க அப்பாவெல்லாம் நல்லடக்கம் பண்ணிட்டு இவரை வளர்த்து விடுறாரு. கட் பண்ணால் எல்லாருமே பெரிய தாதாவாக இருக்காங்க. இங்கேருந்து டெல்லி, கோவா, போவாத ஊரில் ஜெய்சல்மர் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, திருச்செந்தூர். ஆமாம், திடீர்னு பார்த்தீங்கன்னா கமல் பொண்டாட்டி வேண்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பொண்டாட்டியை விட்டு நேபாள் போகிறாரு, காட்மண்டுக்கு. ஹெலிகாப்டர் ஃப்ளைட்லாம் வேறு லெவலில் காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்சிப்படுத்தினாலே போதும்னு முடிவு பண்ணிட்டாங்களா தெரியல. அந்த கதையை கண்டினியூ பண்ணல. ஆனாலும் இப்போது நீங்கள் அதாவது ஒரே ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. முதல் எடுத்த உடனே நாசரோட பொண்ணு சூசைட் பண்ணிக்குது. அப்போ ஒரு பெரிய தாதாவை கை வச்சு பெரிய அரசியல்வாதிக்கும் தாதாவும் வச்சுக்கோங்க. அப்போ அந்த பையனை கை வச்சு, ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே அந்த துண்டை விட்டுட்டாங்க பாருங்க. இல்லையா, அவங்களோட தான் திரும்பி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த பையன் வந்ததுனால மூத்த பையன் அது கிளைமேக்ஸில் வரான். இடையில பார்த்தீங்கன்னா அவரையும் காலி பண்ணி அவரையும் சாக வச்சு சம்மந்தம் இல்லாமல் கதை எதுக்கு வளருது. பையனுக்கு அப்புறம் அவர் செத்து போயிடுறாரு, இயற்கை மரணம் அவருக்கு. அதுக்கப்புறம் அதாவது அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இல்லை, அங்கங்கே வந்து போகுது கதை, ஆனால் அது முழுசாக நமக்கு வந்து புரிகிற மாதிரி இல்லை. கொஞ்சம் இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த கர்நாடகா பிரச்சனை வந்தது, கமல் வந்து ஒன்றும் தப்பாலாம் பேசல. அவர் பேசின விதம் தமிழர்களுக்கே புரியாது. கன்னடத்துக்காரங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ, பொதுவாகவே சொல்லுவாங்கள்ல கமலோட பேச்சை பற்றி. அவர் வந்து எதுக்கு எவ்வளோ நீட்டி முழக்குவார், நீட்டி முழக்க வேண்டியதுக்கு எவ்வளோ ஷார்ட் இதுவாக ஃபார்மாக பேசுவார் அப்படிங்கிறது தான். அப்படிதான் தானே கனடா வந்து அப்படிதானே அப்படின்னாரா அப்படின்னு அப்படி விட்டுருந்துருக்கலாம். அது வந்து சாதாரண ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வந்தது. அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. அதாவது இது மணிரத்னம் படம்னா டயலாகே இருக்காது, இதில் டயலாக் புரியாமல் இருக்குது. கமல் பேச்சு மாதிரி. அதே நேரத்தில் சிம்பு பார்க்க ஒரு கெட்டப்பா அசத்தலாக இருக்காப்புல. ஒரு கட்டத்தில் தான் வளர்த்த புள்ள சிம்பு மேலேயே கமலுக்கு சின்னதாக பொறாம சந்தேகம்லாம் வருது. அங்கே சிம்பு துடிச்சு போகிறாரு. இது கூட இருக்கிற ஜூஜு ஜார்ஜி எல்லாரும் பக்ஸு பகவதி பெருமாளுக்கெல்லாம் பெரிய ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறாரு. கமல் காட்மண்டில் போய் இறங்குனா இவர் கோவாவில் வந்து இறங்குறாரு. அப்போ நாசரு எல்லாம். ஆனால் அண்ணன் தம்பிக்குள்ளார
உன்னை தூக்கி வளர்த்துட்டான்ட்டு அண்ணன் தம்பிக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல, அதனால ஒருத்தர் போட்டுதல்ல நினைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப டிராமாட்டிக்காக இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எங்கேயோ ஒரு சம்பவம் இருக்கலாம், நிறைய வந்து தகராறு இல்லை. இவங்களுக்கு வாழ்றதுக்கு தேவையான வசதிலாம் இருக்குது. ரெண்டாவது இவர் கொஞ்சம் சப்பையா தான் இருக்காரு. அப்ப கமல் சிம்பு கையில பொறுப்பை கொடுத்துட்டு போனாதான் உனக்கு என்ன கோவம்? எல்லாம் சேர்ந்து சதி தீர்த்து. ரெண்டாவது கமலை போட்டு தள்ளுற அளவுக்கு இவங்களே முடிவாகுது. அது பெரிய டெப்தான காரணமே இல்லை. கரெக்டாக சொன்னீங்க. இது சாதாரணமாக இப்போ 2 பேர் உட்காந்துருக்கிறப்ப நமக்கு யார இந்த வேலையை இதனை இவன்கண் விடலும்பாங்கல்ல, இதை சொன்னா எவன் கரெக்டாக செய்வானோ அதை சிம்புட்ட சொல்றாப்புல, நீ பார்த்துக்கோ நான் உள்ள இருக்கிற வரைக்கும். ஏதாவது நீங்க சொன்னீங்கல்ல அந்த பையனை கொண்ட விஷயம், அதுக்காக ஜெயிலுக்கு போறாரு. அரசியல்வாதி தாதா இல்ல அவரு, ஜெயிலுக்கு போறாரு கமல். அது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவரு அந்த தெலுங்கு நடிகர், அவரோட பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஃபர்ஸ்ட் உறவுங்கிறாங்க, அப்புறம் என்ன ஜாதி வேறுபாடுன்னு எனக்கு தெரியல. பணம் தான் ஜாதி போல் இருக்கு உங்களுக்கு, கொஞ்சம் பணம் கம்மியாக இருந்தா அப்படின்ட்டு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரை கொண்டுட்டு உள்ளே போகிறாரு, சிம்புக்கிட்ட பொறுப்பு படிக்கிறாரு. இதனால கமல் மேலே நாசருக்கு வருத்தம். அதுக்கு சிம்புவே சேர்த்துக்கிட்டு கமலை தீர்த்துக்கிட்ட பிளான் பண்ணுறாங்க. அது இல்லாமல் எப்பயோ நடந்து சின்ன வயசுலேருந்து சிம்பு வளர்ந்து இவர் கூட இருக்காப்புல. இப்போ போய் பக்ஸும் நாசரும் அதை சொல்கிறது இருக்கு பாருங்க. எனக்கு வந்து கமல் சொல்லிட்டாரு புதைக்கிறப்பயே, எங்கள் அப்பா வந்து போலீஸ்காரங்க சுட்டாங்கன்ட்டு அதான் அடக்கம் பண்ணோம் நாங்கள் வந்தப்போ அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து நம்புற மாதிரியே இல்லை. அப்புறம் கமல் தான் சுட்டாருன்னு இவர் விரோதமாக. சரி, அப்படியே விரோதமானாலும் ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருக்க பொம்பளைய நீயே வச்சுக்க ஆசைப்படுவேன். அது உங்களுக்கு அப்பா மாதிரி இருக்கிறவர் வச்சுக்கிட்டு இருக்கிற பொம்பளை ஆசைப்படுறது கேட்டால் எங்கேயாவது பொலிட்டிஷியன் லீடரை காமிப்பார் மணிரத்னம் உதாரணத்துக்கு. அப்போ திரிஷாவும் வந்து வேண்டாம் விருப்பம் அவர் கூட போக வேண்டிய சூழல். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கட்ஸ் கொடுக்குறாரு. ஒன்று நீ திருப்பி பாம்பேக்கே தொழில் செய்ய போறியா இல்லைங்க என் கூட வரியான்ட்டு. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ திரிஷா சூழ்நிலை கைதியாக அவரோட போக வேண்டிய சூழல். ஆனால் நேபாளில் போய் விழுந்த கமல் திரும்பி வந்தாரா இல்லையா சொல்ல ஒரு சஸ்பென்ஸோட முடிப்போம். வந்தாரா இல்லையா? அது நமக்கு விழுந்த போய் தெரிஞ்சு போச்சு. சிம்பு என்ன ஆனாரு, நாசர் என்ன ஆனாரு. சரி, அதாவது பரவாயில்லைங்க, நாசராவது தம்பியை கொள்றதுக்கு கொள்ள நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாசரை திரும்பி கமல் கொள்ளணும்னு நினைப்பாரு பாருங்க. அவன் இப்போ 2 வருஷம் நேபாளில் வாழ்ந்துட்டு வந்தா திருந்த கூட வேணாங்க. நான் வந்துட்டேன் இனிமேல் ஒழுங்கா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவனை வச்சு லைஃப்பை லீட் பண்ண பார்ப்பாரா? அதை விட்டு திருப்பி கத்தி எடுத்துட்டு குத்திக்கிட்டு தாய்லாலாம் ஒரு புத்தியை தான் தெரிய வச்சு அனுப்புனாங்க. இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் யாரும் சாகலை. பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, எல்லாமே இருக்குது. நீ ஒன்று வந்து கீழே விழுந்துட்டு எழுந்து வந்த அவங்கள ஏதாவது திருத்தி நல்வழி வரல, சுட்டு கீழே தள்ளுறாங்க, உதச்சி தள்ளுறாங்க. அது வஞ்சனை எடுக்கலாம், நாசர் மேல வஞ்சனை எடுக்கலாம், மன்னிச்சு விட்டுருவாங்க. அவங்க எப்படி சொல்றதுக்கு காரணம் இல்லையோ இவரு பழி வாங்கிறதுக்கு காரணம் இல்லாமல் பழி வாங்க காரணமே எல்லாம் பழி வாங்குறாரு. இதை விட குடும்பம் எங்க திரும்ப மணிரத்னம் எங்க திரும்ப கோட்டை விட்டு குடும்பம் தான் 2 வருஷமும் அபிராமிக்கு முடியே முளைக்கல, கிராப் தலையிலே இருக்குது. எவ்வளவு பெரிய கொடுமை கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு மணிரத்னம் மாதிரி டைரக்டர் இந்த தவறு செய்யக்கூடாது. இல்ல ஒரு ஷார்ட்டாவது வைக்கணும். புருஷன் கூட இல்லாதனால அப்பப்போ அவங்க புத்தி போயிருச்சவங்க ஏன் முடிய வெட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த தவறுக்கு போயிட்டீங்க. இன்னொன்று சொல்லிட்டேன், நான் ஓட்டுறது எல்லாமே பெரிய ஹை கிளாஸ் வண்டிங்க காரு, ஆனால் எல்லாம் கண்ணாடி இறக்கி விட்டு தான் ஓட்டுவாங்களாம். இந்த படத்தில் யோடிச்சு பார்த்தீங்களா? ஏங்க கண்ணாடி மூடி சுட்டா வேணாந்தா? இல்லை, அது வரவங்க எல்லாமே கண்ணாடி இறக்கி விட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ அதை விட பென்ஸில் தனியாக போகிறப்பெல்லாம் போகிறாரு வர்றாரு. முன்னாடி டிரைவர் மாதிரி ஒரு பையன், ஒரு ரவுடி பையன் ஓட்டுறாப்புல. இந்த 5 பேரும் ஒரு கார் போவாங்க பாருங்க. அப்பயே அந்த இத்தனோண்டு கார்லாம் அடைச்சிக்கிட்டு போகிறாங்க. இதில் சிம்பு நீ வேற ஏன் கூட வரலன்னு கேட்குறாரு. அங்கதான் ஒரு இந்த கார்டை நம்ம நாசம் பண்ணுவோம், அதனால ஒரு பழைய கார்த்திக்கு போட்டுன்னு போட்டேன். என்னவா தெரியல, அதெல்லாம் கொஞ்சம் புரியாத புதிராக இருக்குது. அந்த டெல்லி ரோட்ல அடிப்பாங்கல்ல, அப்போ பட்ஜெட் அது பழைய ஒரு பென்ஸுக்காரையே பிடிச்சி போட வேண்டியது தானே. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பு அவனை பிடிக்கிறப்போ என்ன வண்டின்னா தாறுமாறியோ என்ன ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குமோ நம்ம நினைச்சிட்டு உக்காஞ்சா இது சில சீன்ஸ்லாம் ஹாலிவுட் மாதிரி இருக்குது. அதான் சில சீன்ஸ் அப்படிதான் முதல்ல பார்த்தோம். சும்மா ஒரேடியாக போட சொல்லக்கூடாது. ரெண்டாவது இந்த படத்தை எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குது. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவு அழகான கமலை ஏன் லுக்ல காமிக்கிறாங்க பாதி படத்துக்கு. அதுக்கு அப்புறம் திரிஷா தானே இப்பதான் வரணும் மாட்டிருக்கு. 7க்குள்ள இருக்கிற கமலுக்கு திரிஷா காத்து இருக்கு, கட்டி பிடிச்சிட்டு இருக்கு. அப்ப எப்படி எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அப்ப அது அந்நியோனம் பாருங்க. அதுக்கப்புறம் அபிராமி அவ்வளவு அழகான கமலை, அபிராமி வேற போனஸ். அது அந்த அபிராமிட்ட பேசுறதுலாம் வந்து திருப்பி 4 வட்டியோட வாங்குவோன்னு சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு. அவங்க அப்பா வட்டிக்காரரா இருந்தவர், இந்த அம்மா அரைஞ்சிருச்சு, ஏன்னா லைஃப்லயே ஒரே ஒரு பொம்பளை தான் அடிச்சான்னு சொன்னதெல்லாம் நல்லா இருக்கு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா மணிரத்னமும் கமலும் எப்போதும் போல சினி ஜெயந்த் வையாபுரி இவங்கெல்லாம் கூட வச்சுட்டு இருக்காங்க. ஜனகராஜ் நம்ம டெல்லி கணேஷ்லாம் வெத்தலைப்பட்டி வச்சுட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் போட்டு விட்டாரு இதில். இல்லை இது வந்து எனக்கு ஜாதி மதம் கிடையாது பாருல கமல், அதுக்கு சொல்ல வர வையாபுரி சினி ஜெயந்த் எல்லாம் கரெக்டாக பிடிச்சி போட்டாரு. ஆமாம் ஆமாம் பக்ஸு இவங்களெல்லாம். சரி, அதை வந்து படமாக பார்க்குறப்போ ஓரளவு நல்லா தான் இருக்குது. போதும், என்ன ஒன்று படத்தை நம்ம கழுவி ஊற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை கழுவி ஊற்றலை, ஒரு முறை பார்க்கலாம். ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ஃபீல் அங்கங்கே கிடைக்கும். ஆனால் ஓவராலாக பார்க்குற ஹாலிவுட்டே போயிடலாமே. ஹாலிவுட் படம் பார்த்து அங்கங்கே கிடைக்கிறதுக்கு நம்ம ஃபுல் ஹாலிவுட் படத்தையே பார்த்துடலாம்ல. ரெண்டாவது இந்த ரொமான்ஸ் கமலுக்கு வச்சாங்க, சிம்புக்குள்ளங்க வரைக்கணும் நிறையா. அதுதான் நிறைய பாருங்க பாவம் சிம்பு ஆடியன்ஸ்லாம் நொந்து நூலாயிட்டாங்க. ரெண்டாவது சிம்பு வேற போறாரு வராரு நடக்கிறாரு, நிறைய சீனில் பாரு, கார் விட்டு இறங்கி நடப்பார், வீட்டில் நடப்பார், வெளியே நடப்பார். சிம்புக்கு டைலாகும் கம்மி, சீனும் ரொம்ப ரொம்ப கம்மி. நல்ல வேலை கமல் வச்சிட்டு இருந்தவரோட சிம்பு வாழ ஆசைப்பட்டாரு. அபிராமி கூட வாழ ஆசைப்பட்டிருந்தா கொடுமையா இருந்திருக்கும், கலாச்சார சீர்கேடா இருந்திருக்கும். அந்த விதத்துல நம்ம வந்து இந்த படக்குழுவை பாராட்டி உண்மையாவே வந்து சொல்லணும். இந்த படத்துல வந்து நிறைய டெக்னீஷியன், ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சுமாரா இருந்தது. கரெக்டா மணிரத்னம் டைரக்ஷன் தானு நம்ப முடியல. ஆமா, கமல்ஹாசன் கமல் வந்து அந்த நட்டிப்பு பிரமாதங்க. ஊர்வலத்துக்கே தெரியும். அந்த ஃபைட்டுலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஃபைட் நடக்கும்ல, அந்த ஃபைட் எல்லாமே ஃபைட்லாம் சூப்பரா இருந்தது. ஃபைட்லாம் நல்லா இருந்தது. சிலம்பரசன் அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. திரிஷா வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமா, தைரியம் வேணும் இந்த மாதிரி கேரக்டர்ல எடுத்து நடிக்கிறதுக்கு தைரியம் வேணும். கண்டிப்பா. ஜோஜு ஜார்ஜ் அவரும் அசால்ட்டா, அவர் எவ்வளவு பெரிய மலையாள படம்லாம் அவர் பாக்குறப்ப எப்படி இருக்கும். கமல் படம்னு வந்துட்டு வந்திருப்பாரு போட்டுருக்கு. இங்க பக்ஸோட சேர்ந்து அவரு ஒரு இருக்காரு. ஐஸ்வர்யா லட்சுமி உண்மையாவே அந்த பொண்ணு டாக்டர், அதுதான் டாக்டர், நம்ம அதுதான் கண்டுபிடிச்சிடுறோம். அது நல்லாவே இருக்குது. அசோக் செல்வன் தாங்க உண்மையா. அசோக் செல்வன் நல்லா கம்பீரமா இருக்காரு. ஆனா எந்த போலீஸ் ஆபீசராவது இப்படி வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்களா, ரெண்டு பேரும் அடிச்சிங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? அதுதான் புரியல. வேடிக்கை பார்ப்போம், நம்ம உட்காந்து வேடிக்கை பார்ப்போங்கிறலாம். ஒரு இடத்துலயாவது அவரோட ஆக்ஷனை கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிருக்கணும். அபிராமி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நாசர், வையாபுரி எல்லாருமே அந்தந்த கேரக்டர் அதெல்லாம் கச்சிதமா இருக்கு. சூப்பர் கேரக்டர். ப்ரே பண்றப்போ வந்து கமல் கேட்கறது திரும்பி வந்து அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல தக் லைஃப் கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. நன்றி, வணக்கம். எதுக்கு குருவி மண்டையில சிலையா கட்டி தொங்க விட்டுருக்காரு? அவர் கொடுத்த காசையே திரும்ப கேட்க மாட்டாரு. இல்ல ஒரு பையனை வேலைக்கு கூப்பிட்டு அவர் சும்மா விடுவாரா? கண்ணே, நீ அரண்மனையில் பிறக்கணும்னாலும் ராஜபுத்திரன் அதெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.